ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. என்னோட மனசுல ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்க. எனக்குள்ள என்னென்னதோ பண்ணுச்சு. பார்த்தா ஜோதிசா ஜோதிசா அப்படின்ட்டு உன் பேர் தான் சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? ஜோதிசா ஜோதிசா சொல்லுது. வீட்டுக்கு என்னோட வா. இது என்னன்னே தெரியல, மனசுக்குள்ள ஃபுல்லா அப்படியே வந்து என்னென்னதோ பண்ணிட்டேன். ஸோ கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அது உன்னோட ஷோக்காக நீ பண்ணிக்கிற, அது எனக்கு தெரியாது. பட் நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். ஏய் ஆக்சுவலி பிராங்க்ல சின்சியர் இல்ல, சீரியஸ் இல்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன். சும்மா இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். கேமரா இருக்கு பாரு. அதுதான் நான் சொல்றேன், நீ ஃபன் பண்ணிக்கோ. எனக்கு தெரியாது, பட் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அர்ஜென்ட்டா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்தேன், அதனால டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எப்போ வந்தேன்? எங்கேயோ ஊர் சுத்திட்டு வந்துட்டு ஜிம்முக்கு போனதுனால இந்த மாதிரி ஊர்லாம் சுத்த மாட்டேன், உன்னோட நான் சுத்துறேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னது இது ப்ளூ கலர் சாரி தெரியும், என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்து. ஆக்சுவலி சரி சொல்லு, எப்படி இருக்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன். பாக்குறதுக்கு நல்லா தான் தெரியுது, ரொம்ப அழகா கியூட்டா. ஒரு வாட்டி வச்சு இல்ல ஆக்சுவலி வந்து இப்போ நான் கூப்பிட்டதே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிராங்க் பண்ணி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்து நல்லா இருக்கு, உங்க பேர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லு ஆக்சுவலி இதுதான் இப்போ சொல்லியிருந்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு அப்படியே விட்டேன். பட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக வந்து எனக்குள்ள ஒன்று என்னன்னே தெரியல, ஒரு மாற்றம் எனக்குள்ள. இல்ல ஏய் உண்மையா தெரியல, உன்னை பார்த்ததும் அப்படியே ஐயோ. இல்ல நீங்க என்ன நிலாவா? நீங்க இல்ல நிலாவா? இல்ல நிலா மாதிரி தான் இருக்கு, ரொம்ப அழகா கியூட்டா இருந்தா. அப்போ விட இப்போ ரொம்ப கியூட் ஆயிட்டேன், அழகாயிட்டேன். அப்போ ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு காஸ்டியூம்ல வந்தேன். பட் வந்து இப்போ சாரியில வந்து அப்படியே ஒரு தேவதை மாதிரி, ஒரு அழகு தேவதை அந்த மாதிரி இருக்க. பட் வந்து யாராச்சும் நம்ம போக வரவங்க பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க? சரி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நில்லு, ஏன்னா கற்பம்பூச்சி ஏதாவது. எஸ், ஏன்னா உன்னோட மனசுல நிக்கிறேன்ல. இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது உன் முகந்தா, வெண்ணிலவோ வாழ்வது தேர்ந்திடுமே, உன் அழகோ தேர்ந்திராதே வெண்ணிலா, பகலில் இருப்பது சூரியனா, என் அழகே முன்னிரு பார்வைகள் தான், உன்னை மகள் கூறிடும் ஆயுதனார் என்னுயிர். எஸ், அதுதான் என்னன்னு தெரியல. நீ இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போட்டிருந்தல, இன்ஸ்டால போட்டோஸ் இதெல்லாம் போட்டிருந்த. அதுவும் இல்லாம உன்னோட படம் பார்த்தேன், எனக்கா ஒரு இது ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து பிராங்க் பண்ணும்போது கூட உன்னோட படம் நீங்க பார்த்ததுமே நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆஃப் பண்ணிருக்கணுமா படத்தை? ஒரு கயிறு எடுத்துட்டு போய் தூக்குல தொங்கி இருக்கணும். அதுதான் உன்னை பார்க்கும்போதே அதான் தொங்கி இருக்கணும். இல்ல ஆக்சுவலி உன்னோட படம் பார்த்தேன், ரொம்ப அழகா கியூட்டா. அதுல ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, நீதான் ரொம்ப அழகா இருந்த. இது நல்லா இல்ல, அது நல்லா இருந்துச்சு. உன்னோட படம் ரொம்ப, அதுல நீ உன்னுடைய கேரக்டர் நல்லா பெருசு பேச. 3D அம்புலி படம் தானே? அம்புலி படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்க ஒண்ணு இல்ல 2 3 4 எவ்வளவு நாள் கேளு. ஏன் அன்லிமிட்டடா சொன்னா? 2012ல ரிலீஸ் ஆன படத்தை நீ இப்போ 2012ல வந்து நான் +2 படிச்சிட்டு இருந்தேன். அப்ப நீங்க அக்காவா? அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. நீ ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி, ஒரு குயில் மாதிரி. இப்ப மயில் மாதிரி இருக்க, அப்ப குயில் மாதிரி இருந்த. அதுல एक्चुअली ஃபுல்லா டல் மேக்கப் போட்டு டல் மேக்கப்பா ஹார்ட் வர்க் பண்ணி. பட் இப்ப நீ ஃபுல் மேக்கப்ல இருக்கல்ல. இல்ல அதுல பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. பட் வந்து என்ன 2012ல பார்க்கும்போது நான் 12வது படிச்சுட்டு இருந்தேன். ஆமா உன்னதான் பாத்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து உன்னதான் பாக்குறேன். வந்து எனக்குள்ள ஃபுல்லா நீதான் இருக்க. அதனால சோ என்ன எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. அங்க ஓடிப்போ, அங்க இருந்து இங்க ஓடி வா. மூச்சு வாங்குமே.
வாங்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி. நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. என்னோட மனசுல ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்க. உன்னுடைய போட்டோஸ் இது எல்லாத்தையும் பார்த்ததும் எனக்கு உண்மையா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம லைஃப்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பெட்டரா ஃபீல் பண்ணேன். சரி ஓகே நம்ம பிராங்க் தான். தொண்டை வலி அதனால தான் விக்ஸ் சாப்பிட்டேன் இப்பதான். எஸ் பட் வந்து உங்ககிட்ட பேசினா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். பிகாஸ் என்னுடைய மொத்த வலிக்கும் நீதான் ட்ரீட்மெண்டா இருக்கியே. அழகான தேவதை. ஐயோ பாட்டு கூட பாட வரல. உன்னை பாட்டு கூட பாட வரல. அந்த அளவுக்கு பிளாங்க் ஆயிடுறேன் உன்னை பார்த்ததும். எஸ் எப்படி இவ்வளவு புஜுக்குன்னு குளுக்குன்னு எப்படி இவ்வளவு அழகா இவ்வளவு கியூட்டா இருக்கேன். வடிவேல் டைலாக் இது என்னோட டைலாக். உனக்கு நான் சொல்ல வச்சிருந்த டைலாக். வடிவேலோட தம்பியோ நீ? தம்பியா? தம்பின்னுட்டு இருக்க. சரி ஓகே நான் எதுக்கு உன்னை வர சொன்னேன் நான் ரீசனே சொல்லியிருப்பேன். சரி ஓகே you are now still single or married or committed? சிங்கிளா கமிட்டட் கேட்டேன். இங்கிலீஷ் வரல உங்களுக்கு தமிழ்லயே உங்ககிட்ட சொல்லும்போது ஸ்டைலா பேசணும்ல அப்பதான் நீ இன்ட்ரெஸ்ட் ஆவ. சரி சொல்லு சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தான்ப்பா. சிங்கிள்? ரியலி? now single? நீ வைத்த பால வார்த்தை. இல்ல ஆக்சுவலி அந்த 1 வீக்கா வந்து எனக்குள்ள என்னென்னதோ பண்ணுச்சு. பார்த்தா ஜோதிஷா அப்படின்ட்டு உன் பேர் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஜோதிஷா சொல்லுது. வீட்டுக்கு என்னோட வா. என்ன கேஷுவலா இருக்க? வாவ் நல்ல ஒரு லுக்கு. அந்த லுக்கு நல்லா இருக்கு. அந்த லுக்கு அந்த பழைய படத்துல எல்லாம் இப்படிதான் கொடுப்பாங்க லுக்கு டான்ஸுக்கு. அதுல நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உன்னையும் பார்த்தேன், நம்ம பிராங்கையும் பார்த்தேன். கிட்டத்தட்ட நம்ம பிராங்கையும் ஒரு 40-50 வாட்டி பார்த்திருப்பேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிராங்க் பண்ற அத்தனை பொண்ணுங்கிட்டயும் இதே டயலாக் தானே நீ சொல்லிட்டு இருக்க? இல்ல ஆக்சுவலி பிராங்க் நான் வந்து 1000 பிராங்க் பண்ணலாம். பட் வந்து மனசை வந்து ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு செடியில ஒரு செடி தான் பூக்கும். பூக்கும். ஸோ வந்து அந்த செடியை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. இல்ல ஒரு செடியில ஒரு செடி தான் பூக்கும். செடியில செடி பூக்காதா? சரி ஓகே ஒரு மரத்துல ஒரு செடி தான் பூக்கும். அந்த செடி மரத்துல செடி பூக்காதா? வேற எதுல செடி பூக்கும்? செடி வந்து மண்ணுல. எஸ் ஆனா நீயும் மண்ணுல இருந்து தான் வளர. நீயும் மண்ணுல இருந்து வந்த. இல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் லவ் உனக்காக நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. என்ன பண்ணுன்னு சொல்லு. பில்டிங் மேல போயிட்டு பில்டிங் மேல இருந்து கட்டவா? ஐ லவ் யூ ஜோதிஷா. ஜம்பா. லவ் காதல் எது ஓகேவா? நீ சும்மா சொல்ற. இல்ல நான் ஒரு குட்டி பாப்பா அப்படின்றதால என்ன ஏமாத்துறதுக்காக என்ன அலுவலகத்துக்காக நீ போய் சொல்ற. ஆமா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு ஒரு குழந்தை தானே இல்லையா? இல்ல எப்படி ஒடிக்கிட்டு போய்
இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நம்ம லைஃபுக்கு வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி இருக்க கையை கட்டிட்டே இருக்க. ஸோ அதனால தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. அதுவும் நீ கரெக்டா நீ சாரியில வேற வந்திருக்க. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே என்னே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் இம்ப்ரெஸ் ஆயிடுறேன் உன் மேல. இது என்னன்னே தெரியல, மனசுக்குள்ள ஃபுல்லா அப்படியே வந்து என்னென்னதோ பண்ணிட்டேன். ஸோ கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கலாம் அப்படின்ட்டு லவ்னு சொல்றேன். ஆமா நான் அக்செப்ட் பண்ணிட்டேனே. அக்செப்ட் பண்ணிட்டியா? எப்படி? how do you why வையா இசடா ABCD இசடா ஓகே நான் ஓகேவா எப்படி உடனே டக்குன்னு அதுதான் நான் பார்த்தேன். நம்ம ஸ்மார்ட்டா இருக்க கூடாது, நம்ம உடனே லவ் ஓகே சொல்றாங்கப்பா. நீ செம ஸ்மார்ட் இல்ல. நீ லவ் சொல்லி நான் வேண்டாம்னு சொல்ல முடியுமா சொல்லு? இல்லையே, ஏதோ ஒரு இதுவா இருக்கே. இல்லையா சும்மாவே சொல்றேன். உண்மையாவா? எப்படி எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? வாயில தானா? வாயில தான் சொல்றேன். இல்ல இதே யோசிச்சு வச்சிட்டேன், சொல்லு பரவாயில்ல. இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்டா சொல்லலாம்னு பார்த்தா நீ சொல்றது நீயே டிஃபரெண்டா இருக்கு. என் கண்ணுக்கு நீயே டிஃபரெண்டா தெரியுற. இல்ல ஆமா ரொம்ப அழகா தெரியுற, ரொம்ப கியூட்டா தெரியுற. அப்படியே கண்ணு வச்சிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு. அத திருஷ்டி சுத்தி போட்டுட்டீங்க. திருஷ்டியா? ரொம்ப கியூட்டா இருந்துச்சா, சரி ஓகே அப்படின்ட்டு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் யூ ஸ்டில் லவ் வாட் இஸ் ஐ am telling how does that do you நான் தான் அக்செப்ட் பண்ணியாச்சு. அதுக்கு இவ்ளோ பண்ணிட்டியா? ரியலி ரியலி லவ் அக்செப்ட். ஏன் என்ன பண்ண? வாழைப்பழத்தை சாப்பிட்டு முழுங்க முடியாம அப்படிதான் இருக்கும். நீ அப்படிதானே பேசுன. சரி ஓகே, உண்மையா லவ்வா? ஆமா. ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ஜாபுக்கே போக மாட்டேன், எந்த ஒர்க்குக்கும் போக மாட்டேன், சும்மா வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்பேன். பாத்துட்டியா நான் கடைசி வரைக்கும்? என்ன யோசிக்கிறேன்? நீதான் பாத்துட்டு இருக்கேன், அப்படியே பாத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி பாத்துட்டு இருந்தா ஒரு லுக்கு கொடுத்தியா? ப்ளீஸ் ப்ளீஸ். இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது உன்முகந்தா, வெண்ணிலவோ வாழ்வதும் தேர்ந்திடுமே, உன் அழகோ தேர்ந்திராதே வெண்ணிலா, பகலில் இருப்பது சூரியனா, என் அழகே முன்னிரு பார்வைகள் தான், உன்னை மகள் கூறிடும் ஆயுதந்தான், என் உயிரே என்னை என்னை செய்கிறார். உடனே எப்படி லவ் வந்துச்சு? நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கே, இத்தனை பொண்ணுங்க உன் பின்னாடி வந்து உன்னோட பிராங்கோட அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்க ஒரு பொண்ணுங்க தெரியலையே. பிகாஸ் நீ இருக்கிறதால எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து நீ ரொம்ப அழகா தெரியுறதால எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு, எப்படி எப்படி உனக்கு நான் வந்தேன், நீ அக்செப்ட் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. உண்மையா நினைச்சு பார்க்காததான் அதுதான் லவ். அதுதான் லவ்வா? என்ன எதுவும் சொல்லிட்டு இருக்கு? உண்மையா ரியலி? சரி ஓகே. ஆக்சுவலி வந்து இது நான் சும்மா தான் சொன்னேன் லவ் பண்றது, லவ்லாம் இல்ல. என்ன நான் ஒரு வெட்டி முண்டு வீணா போன தண்டம் என்ன போய் அக்செப்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லையா? எப்படி டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியுது உடல? நான் தான் சொல்றேன்ல அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கும் உன் மேல ரொம்ப நாளா லவ் ஒரு நானும் எப்படி சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன். நீ இப்ப நீயே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிக்கிறியா? சரி ஓகே இரு. ஆக்சுவலி வந்து இது நான் ஆல்ரெடி வந்து நம்ம பிராங்க் பண்ணியிருந்தோம்ல. சரி ஓகே அகைன் வந்து உன்னை கூப்பிட்டு வச்சு ஒரு சின்னதா ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்றனால தான் ஜஸ்ட் இது ஒரு பிராங்க் தான். நோ லவ் பண்ணிக்கோ, பட் நான் சீரியஸா தான் சொல்றேன். சீரியஸா சொல்றியா? நார்மலா சொல்லு, ஏன் சீரியஸா சொல்ற? பிரேம் சீரியஸா நான் விஜய் பிரேம், விஜய் பிரேம் யூ டோன்ட் நோ. ஓகே விஜய் பிரேம் நான் உங்க லவ் பண்றது உண்மை. ஆக்சுவலி வந்து சும்மா தான் வந்து பிராங்க் நீ சும்மா பண்ணிக்கோ, அது எனக்கு தெரியாது. சும்மா பண்ணிக்கோ, காசு கொடுத்து பண்ணிக்கிறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ 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 சொல்லுங்க. சொல்லு. நான் சீரியஸா நீ சொல்றது மட்டும் தான் லைஃப்ல கேட்பேன். நான் உண்மையா தான் லவ் பண்றேன். ஏய் சும்மா இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்ல கேமரா இருக்கு பாரு. அதுதான் நான் சொல்றேன், நீ ஃபன் பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது, பட் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். சரி ஓகே லவ் பண்ணிட்டு போ. சரி ஓகே பிராங்க். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிடுங்க. பிராங்க் இது என்ன? இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ பிராங்க் பண்ணிக்கோ பிரேம், பட் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? உனக்கு புரியலையா? இல்ல ஹீரோயின் டைலாக்லாம் சொல்றேன். ஓ ஹீரோயின் வந்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றீங்களா?
ஜஸ்ட் ஒரு prank தான். சோ வந்து ஆக்சுவலி வந்து நான் இந்த சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் பிரேம். சீரியஸா சொல்றியா? இது ஆக்சுவலி வந்து நான் இந்த prank வந்து யார் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து உங்க ஃப்ரெண்டு பண்ண சொல்லிருக்கோம், பண்ண வேண்டாம்னு சொன்னோம். ஏய் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், அந்த நீங்க பிளான் பண்ண அந்த ஒரு இதெல்லாமே பார்த்துருக்கேன். அண்ட் ஒரு 2 இயர்ஸா தெரியுமா, நம்ம 6 months முன்னாடி நம்ம அந்த இது பண்ணும்போது கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்தது எனக்கு. அண்ட் அந்த டைம்ல எனக்கும் ஒரு இது வந்தது. பட் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு எனக்கு. தயக்கமா? இப்போ நீ சொல்ற போது நீ பிராங்க் பண்ணிக்கோ, அது உன்னோட ஷோக்காக நீ பண்ணிக்கிற, அது எனக்கு தெரியாது. பட் நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். ஏய் ஆக்சுவலி prank தான், சின்சியர் இல்ல, சீரியஸ் இல்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன், நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது ஷோ தான், கேமரா இருக்கு, உனக்கே தெரியுது. பண்ணிக்கோ, ஜஸ்ட் ஒரு prank. ஏ பிரேமா, ஏ வாட் இஸ் திஸ் சீரியஸா வர? சொல்றேன். ஏய் prank இது. ஏய் வாடா இங்க வாடா கௌதம். அவங்களே கூப்பிடுறேன், நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா? என்னச்சா அது இங்க வாடா. prank சொன்னா கேட்க மாட்டறாங்க. ஆக்சுவலி பிராங்க் நீ பண்ணிக்கோ, பட் நான் சீரியஸா லவ் பண்ணிக்கிறேன். ஹலோ, நீங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவீங்களா? ஏன் நாங்க பண்ண கூடாதா? அதுதான் நானும் யோசிச்சேன், என்னடா இது அப்படின்ட்டு. ஆக்சுவலா இங்க வரதுக்கு முன்னாடியே எனக்கு அர்ஜுன் கால் பண்ணிருந்தாரு. கால் பண்ணி இந்த மாதிரி பிராங்க் தான் பிராங்க் பண்ணிருக்காங்க, சோ நீங்க அவனை வச்சு இன்னைக்கு கலாயுங்க. நம்ம கூடவே சரியா இருக்காங்களே. சோ சார் ஓகே, தேங்க் யூ. thank you so much. thank you. நான் அவார்டா கொடுக்குறாங்க இங்க. உன்னியும் பிராங்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி கிடைச்சது. உனக்கு உன்னியும் புண்ணியம். ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம். ஃப்ளோட்டிங் பிராங்க் பிராம் ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம். ஓகே, ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம். அத கூட ஒரு ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம். ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம் வந்து பிராங்க் பிரேம் சேனல். பிரான் கைதான் ஃபேன், உஷா ஃபேன் சொல்லுங்க. ஃப்ளோட்டிங் பிராங்க் பிரேம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க் யூ.